Hi guys, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்களோட ஃப்ரைடே ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சிங்கப்பூரில் ஓட்டிங் டே நடந்தது. ஸோ அதனால் ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே லீவ் விட்டுருந்தாங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு பிரியாணி மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு க்ரேவிங் இருந்தது. ஸோ அதனால் போயிட்டு மஷ்ரூம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷாப்பிங்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ பக்கத்தில் தான் வந்து கடை இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து போய் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போனேன். கூடவே வந்து பால் இந்த மாதிரி மைலோ இந்த மாதிரி நிறைய பொருட்களும் தீந்துருச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் போயிருக்கேன். இது வந்து செங்ஷாங்ன்ற ஒரு கடை. ஸோ இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் எல்லா இடங்கள்லையும் நிறைய இடங்கள்ல இருக்கும். ஃபேர் ப்ரைஸ், செங்ஷாங், கோல்ட் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி நிறைய வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்கும். இதில் எல்லாம் வந்து நமக்கு தேவையான ரெகுலராக தேவையான அந்த பால், முட்டை, ப்ரெட்டு இந்த மாதிரி மஷ்ரூம் இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லோட்டஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து சைனீஸ் அவங்களோட குக்கிங்கில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய சைஸ் பம்ப்கின்லாம் இருக்காது. நம்ம வந்து சின்னதாக நமக்கு அன்னைக்கு எவ்வளோ சமைக்கணும் அந்த அளவுக்கு வந்து சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், கார்லிக் இதெல்லாம் வந்து பீல் பண்ணி அதையும் பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் நிறையா சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ எனக்கு தேவையாக அந்த மஷ்ரூம் அதை மட்டும் நம்ம வாங்கிட்டேன். இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டோஃபு, மீட் பால்ஸ், அப்புறம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இது வந்து நமக்கு தேவையில்லாத செக்ஷன். ஸோ அந்த பக்கம்லாம் நம்ம போகலை. இதெல்லாம் வந்து சைனீஸ் அவங்களோட குக்கிங்ஸில் வந்து யூஸ் பண்ணுற அந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சாசேஜ், அப்புறம் வந்து இந்த பாவ் பன் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த பால் தான் வாங்குவேன். இது வந்து ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்ற பால். மெஜி மில்க்குன்னு இருக்கும். அதுவும் வந்து நல்ல பிராண்டு. நிறைய வந்து மில்க் வெரைட்டிஸ்லேயே நிறைய கிடைக்கும். எனக்கு வந்து நான் இதிலே வந்து எனக்கு ரெகுலர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஃப்ரெஷ் மில்க் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்கும். அதுதான் நான் எப்போயுமே வாங்குறது. ఏది ఆ చిప్సా ఇది ಬೇಡ. பாப்பாவுக்கு வந்து சிப்ஸ் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சிப்ஸையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பாட்டிலில் ஏற்கனவே நான் கழுவி எடுத்து வச்சேன். ஸோ நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து மைலோ எல்லாத்தையும் நம்ம கொட்டி வச்சுட்டேன். அதே போல் ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கட் அந்த பாக்ஸையும் பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்து வச்சுருந்தா நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அந்த பாட்டிலில் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு வந்து சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1.25 கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸு. ஏன்னா இந்த மஷ்ரூம் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் செஞ்சால் ஒரு நல்ல தனி ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். இதை நல்லா வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் மசாலா வந்து அரைக்க போகிறேன். எல்லாமே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம், மல்லி எல்லாமே 1/2 டீஸ்பூன், ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு 2 பட்டை, ஒரு 3 கேஷ்யூஸ் போட்டு நல்லா வந்து இதை பவுடராக நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்டு நல்லா வந்து ட்ரையாக இருக்கும்போது கிரைண்ட் பண்ணால் உங்களுக்கு சூப்பராக பவுடர் ஆகிடும். ஸோ இந்த அளவு நல்ல பவுடர் ஆன அப்புறம் இதிலே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, புதினா வந்து இல்லை. ஸோ வந்து புதினா எல்லாமே வந்து இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி கொத்தமல்லி மட்டும் போட்டு இதை வந்து கோர்ஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து இந்த பேஸ்ட் மட்டுமே போதும். வேறு எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே தேவையில்லை.
இந்த பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ வந்து பிரியாணி வந்து இந்த மாதிரி ஓப்பன் பேனில் தான் செய்ய போகிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஏற்கனவே பிரியாணி வந்து அந்த மசாலா பொருள் அரைச்சிருக்கனால நான் வந்து பிரியாணி இலை, இந்த நட்சத்திர சோம்பு அது மட்டும்தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ரொம்ப நிறைய சேர்த்தா அந்த பிரியாணியில் நிறைய அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் தான் வரும். ஸோ நல்லா வந்து அது ஃப்ரை ஆன பிறகு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். இதிலே வந்து தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து மிளகாய்த்தூள் ரொம்பவே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்யும்போது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் சின்ன தக்காளியாக எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், ஒரு சின்ன தக்காளியாக எடுத்துகிட்டு அந்த தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் அதையும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து ஒரு மீடியம் சைஸாக நம்ம கட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து பிரியாணியோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து ஃபைன் சாப்பாக வந்து செய்ய வேண்டாம். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணாலே உங்களுக்கு நல்லா வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். ஸோ மஷ்ரூம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா அந்த நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சுட்டு அது கிரேவி மாதிரி ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்த பிறகு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டேன். நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா ரைஸை போட்டுடலாம். ஸோ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு இப்போ வந்து நல்லா வந்து கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட்டுடலாம். ஏன்னா ஓப்பன் பேனில் செய்யும்போது தம் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக அடிப்பிடிக்காமல் வரும். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பேனை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ நல்லா கம்மன்னு ஒரு மஷ்ரூம் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் தயிருக்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ணி செஞ்சால் இன்னும் டபுள் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து வெங்காய பச்சடி அதோடு தான் நாங்கள் அன்றைக்கி வந்து லன்ச் சாப்பிட்டோம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபி. சூப்பரான லஞ்சு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. ஈவினிங் வந்து பசங்க பாப்கார்ன் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால் பாப்கார்ன் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ரொம்ப கம்மியானவே நீங்கள் கார்ன் சேர்த்தாலே உங்களுக்கு நிறைய பாப்கார்ன் கிடைக்கும். இதுவும் வந்து இப்போ தான் நான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி ட்ரைடு கார்ன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் டைமில் உங்கள் நினச்ச நேரத்தில் நீங்கள் வந்து பாப்கார்ன் செஞ்சுக்கலாம். வீட்டிலேயே செஞ்சுக்கலாம், உங்களுக்கு இஷ்டமான ஃப்ளேவரில் செஞ்சுக்கலாம். இப்போ நான் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆன பிறகு கார்ன் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து கார்ன் வந்து சேர்த்துட்டேன். இதுவே உங்களுக்கு நிறைய பாப்கார்ன் கிடைக்கும். ஸோ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், ஸ்பைஸுக்கு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் சேர்க்கலாம். ஆனால் அன்றைக்கி வந்து நான் சில்லி பவுடர் சேர்க்கல, ஒன்லி வந்து மஞ்சள் மட்டுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணும்போது ஒரு கார்ன் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம மூடி போட்டு விட்டோம்னா நமக்கு எல்லா கார்னும் அப்படியே சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி போட்டு விட்டுறலாம். நல்லா வந்து கார்ன் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். பாப்கார்ன் செய்யும்போது ஒரு ஸ்மெல் வரும், அது சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா காஃபிக்கும் ரெடி காஃபி பால் இதுக்கெல்லாம் வந்து நான் பாலும் வந்து காய வச்சிட்டேன். ஸோ சூப்பரான பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த உப்பு, அந்த மஞ்சள் தூள் எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வந்து நீங்கள் மேலே வந்து ஸ்பைஸ் பவுடர், சாட் மசாலா, பட்டர் எல்லாமே வந்து உங்கள் இஷ்டமான ஃப்ளேவரில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியான பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கான டே ரொட்டீன் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ